Hi friends, YouTubeல போயிட்டு படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சேனல் தான் உருவாக்கி போட்டுருக்காங்க. சோ இந்த கேட்டகரியில எப்படி ப்ரோ வீடியோஸ் போடட்டும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த வீடியோல இந்த மாதிரி கேட்டகரியில யாரெல்லாம் வீடியோஸ் போட்டுருக்காங்க, அவங்களுக்கு எந்தெந்த சேனல்ல மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு, டிசேபிள் ஆயிருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, சோ அவங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்திருக்கா, இல்ல ரீயூஸ் பிரச்சனை வந்திருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வராம நாம எப்படி இந்த வீடியோஸ்லாம் நம்ம உருவாக்கி போடலாம்ன்றத ஒரு 3 மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோஸை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாளைக்கு நிறைய வீடியோஸ் பார்ப்போம், எல்லாமே மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமா தான் இருக்கும், எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம பார்க்க மாட்டோம். சோ இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா எஜுகேஷன் சம்பந்தமா தான் இருக்கும். சோ இது நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க முகத்தை காட்டாம யூடியூப்ல ஒரு வீடியோஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடியாஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த 4 சேனலும் எடுத்துருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய சேனலும் இருக்கு. பட் எல்லா சேனலும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இதே கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ நீங்க இதை பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரியும். ஃபர்ஸ்ட் சேனல் நேம் பாருங்க, செகண்ட் சேனல் பாருங்க, தேர்ட் சேனல் பாருங்க, ஃபோர்த் சேனல் பாருங்க. இதுல நம்மளுக்கு நேம் முக்கியம் கிடையாது, இவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தான் முக்கியம். ஓகே, இப்போ இந்த 4 சேனலும் மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கானதை நம்ம செக் பண்ணி பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, குரோம்ல போயிட்டு is the channel monetized.com ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல URL காட்டும். இப்போ நம்ம எந்த சேனல் நம்ம செக் பண்ண போறோமோ அந்த சேனலோட URL அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அகைன் வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, செக் மானிடைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இதுல இருக்கிற ஒவ்வொரு சேனலா காப்பி பண்ணி கொண்டு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ செகண்டா இருக்கிற சேனலும் மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு, தேர்டா இருக்கிற இந்த சேனல் மானிடைசேஷன் டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ மானிடைசேஷன் எனேபிள் ஆகல. இது ஏன் டிசேபிள் ஆகலன்ற விஷயத்தை இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அடுத்து நம்ம ஃபோர்த்தா பார்த்தா இந்த சேனலுக்கான மானிடைசேஷனும் எனேபிளில் தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 சேனலில் ஒரு சேனல் மட்டும் தான் டிசேபிள் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம சேனலோட மானிடைசேஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் நம்ம செக் பண்ணணும். மோஸ்ட்லி யூடியூப்லேயே கொடுத்துருப்பாங்க இவங்க எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் இதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா டியூபடி யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு மாதத்துக்கு இங்கே எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க, இதில் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்ற ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டியூபடினா என்ன, இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி நம்ம ப்ரௌசரில் ஜாயின் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இந்த URL காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் சோஷியல் பிளேட் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த கேட்டகரியில் இருக்குது, இவங்க எந்த கண்ட்ரிலேருந்து போட்டிருக்காங்க, ஓவரால் இது வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவங்க எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெவன்யூ பார்த்தோம்னா ஆவரேஜ் வேல்யூ தான், அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அதுக்கு கீழே பாருங்க, இந்த இடத்துல முக்கியமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஆவரேஜாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டெய்லி ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 25,000 வியூஸ் போகுது, ஒரு மாதத்துக்கு 7,50,000 வியூஸ் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சேனலை நம்ம ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆகிற சேனல், தேர்ட் ஆகிற சேனல், ஃபோர்த் ஆகிற சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். எல்லாமே ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 20,000 வியூஸ் தான் போகுது. இதெல்லாம் அகைன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி விரும்பல, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம எந்த மாதிரி வீடியோஸில் போட போகிறோன்றதுக்கான அந்த கேட்டகரி ஞாபகம் வந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் என்ன போட போகிறீங்கன்றத முடிவு பண்ணணும். ஸோ ஐடியாவை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் படித்ததில் பிடித்தது போட போகிறேன்றத முடிவு பண்ணிட்டீங்க. இதில் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் யாருக்கு நீங்கள் போட போகிறீங்கன்றத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு போட போகிறீங்களா, இல்லைனா இதை நீங்கள் அடல்ட்டுக்கு போட போகிறீங்களா, இதை நீங்கள் சிறுகதையாக சொல்ல போகிறீங்களா, இல்லைனா இதில் பாடலாக சொல்ல போகிறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எதை போட போகிறீங்கன்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக போடுறதா இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு சேனல் கூட நீங்கள் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி போட போகிறீங்கன்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இதில் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா நீங்கள் ஓனாகவே யோசிச்சு நீங்கள் மேக் பண்ணுறதா இருந்தாலும் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் செக் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் நிறைய படித்ததில் பிடித்ததை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய சிறுகதைகள் அதில் வரும். ஸோ இதை எடுத்து நீங்கள் உங்களுக்கான வீடியோஸை நீங்கள் ஓனாக உருவாக்கி நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய புக்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைப்ரரி போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுகதைக்கான புக்கும் சரி, இந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம லைப்ரரியில் அதிகமாக போயிருக்க மாட்டோம். ஸோ ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான புக்ஸ் அதில் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஆஃப்லைனில் கிடையாது, ஆன்லைனில் எதனா வழி இருக்கான்னு கேட்டால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூப்பில் உங்கள் கம்ப்யூட்டர் எது போட்டிருக்காங்களோ அதையே நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய வருஷனில் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். இன்னும் நிறைய சோஷியல் மீடியாலாம் இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த எந்த மெத்தடுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா மட்டும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏஐ மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ChatGPT, Google Bot இந்த AI எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுக்கலாம்ன்றது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டை எப்படி எடுக்கலான்ற மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பட் அந்த ஸ்டோரி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் உங்களுடைய வெர்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனில் இருக்கிற இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட மைக் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கோட கூட நீங்கள் உங்களோட வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி வேணும்னா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரோ, உங்களோட சஜஷன் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே பாருங்க இந்த இடத்துல டால்பியான்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ரெக்கார்ட் ஃபோர்ஜ் டு ஆடியோ ரெக்கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுவும் நல்லா தான் இருக்கும். இதையும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஆப் இல்லைனா உங்களுடைய டிஃபால்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட எடிட்டிங் செஷன்லேயே உங்களோட வாய்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை விஎன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஷாட் யூஸ் பண்ணாலும் சரி, அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன், அதை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ எடிட்டிங் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் கைன்மாஸ்டர் தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தோன்னா லாங் வீடியோஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ரேஷியோ வச்சுட்டு கீழே இருக்கிற கிரியேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் எதனா ஒரு பிக்சரை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த லேயரில் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கீங்க. ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க, வெளியே வந்துடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சவுண்ட் ரெக்கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ இந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இந்த இடத்துல இருக்குது. இந்த ஆடியோவை பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் கூகுள் பாட் ஏஐயில் யூஸ் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி இந்த நோட் பேடில் வச்சிருக்கேன். இந்த நோட் பேட்லேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் எனக்கான வாய்ஸ் ஓவரை நான் கொடுத்தேன். இல்லை உங்களால் எக்ஸ்டர்னலாக கொடுக்க முடியல அந்த வாய்ஸ் ஓவர் நினச்சிங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ரெக்கார்ட்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல லைவாக நீங்கள் உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சிம்பிளாக இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம இப்போ 3 மெத்தட் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 சேனல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சேனல் ஒரு மெத்தடில் போட்டிருந்தாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் சேனல் ஒரு மெத்தடில் போட்டிருந்தாங்க, ஃபோர்த்து சேனல் ஒரு மெத்தடில் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சேனல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து அவங்க ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிட்டாங்க, அவங்க கீழே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் டேரெக்டாக அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளாக அவங்க முடிச்சிட்டாங்க, வேறு எதுவுமே அவங்க பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பட் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டோம்னா பண்ணலாம். பட் நம்மளுக்கான ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நைட்டில் பார்க்குறவங்க அப்படியே வச்சுட்டு கேட்டால் தான் உண்டு. அது அப்படியே நார்மலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எதனா ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் நிறைய பேர் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கான ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கான ரெக்கமெண்டேஷன் அதிகமாக மற்றவங்களுக்கு போக ஆரம்பிக்கும், நம்மளோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே அவங்க வந்து சிம்பிளாக இந்த ஒரு மெத்தடில் தான் பண்ணுறாங்க. இதுவே செகண்ட் அண்ட் தேர்ட் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லிரிக்ஸ் அப்படியே ஸ்லைட் ஷோ மாதிரி மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கிங்க, கீழே வந்து அந்த ஆடியோ கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாம் அந்த லிரிக்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நம்ம லைனாக நாங்கள் மூவ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ பேக் வந்துடுங்க, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் நான் கைன்மாஸ்டருக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 வார்த்தைக்கு அப்புறம் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா வார்த்தைக்கு பக்கத்துலையும் கொடுங்க. ஸோ 2 வார்த்தைக்கு அப்புறம் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வார்த்தைகள் பாருங்கள் அழகாக அரிஜென்டலாக இருந்தது, வெர்டிகலாக மாறிடுச்சு. இப்போ இந்த லிரிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம கலரை சேஞ்ச் பண்ணுறதா கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அது கீழே பாருங்கள் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அவுட்லைன் கூட என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக்ல வந்துருச்சு. இந்த பிளாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வேறு எந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபாண்ட்டை கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிங்க. ஓகே, வெளியே வந்துடுறேன். அது கீழே பாருங்கள் ஷேடோ க்ளோன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள், இதை எனேபிள் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ மாதிரி வந்துருச்சு. கீழே கீழே அந்த ஃபுல் வித் பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ இது பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்துருச்சு. இதுவும் வேணும்னா வச்சுக்கங்க, இல்லைனா இதை கேன்சல் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோட ஃபாண்ட்டை நான் ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இது அனிமேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா
இந்த லேயரை நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. அதே மாதிரி கீழே இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு டாட் வந்துருக்கும் பாருங்கள். அப்படியே லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்துட்டு இந்த லிரிக்ஸ் அப்படியே கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ப்ளே ஆகுது. ஸோ அப்படியே மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த லிரிக்ஸோடைய டூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கீழே சொல்ல அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் டூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்வை நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே லைனா போகுது பாத்தீங்களா? பார்வையை வழங்கியுள்ளது. நான் படித்த புத்தகங்களில் கட்டுரைகள், கதைகள் ஆகியவை என்னை உலகத்தை புதிய கோணத்தில் பார்க்க வைத்தன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு? அடுத்து நீங்க அகைன் பேக் வந்துருங்க. நோட் பேட் ஓபன் பண்ணிக்கங்க. இதில் நீங்க எதுல இருந்து விட்டீங்களோ அதை அகைன் காப்பி பண்ணுங்க. பேக் கைன் மாஸ்டருக்குள்ள போங்க. இப்போ இந்த இதெல்லாம் பண்ணணும். மறுபடியும் நம்ம லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போயிட்டு உங்களுக்கு எதுலேருந்து வைக்கணுமோ நீங்கள் அங்கேருந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லேயர் முடிஞ்ச உடனே இந்த லேயர் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதை நீங்கள் இன்னும் கூட கொண்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நகர்த்தி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க கரெக்டாக ஒட்டிக்கிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ணதை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேம் என்ட்ரி பண்ண மத்திய 2 வார்த்தைக்கு ஒரு டைம் அது மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் நான் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட் சொல்கிறேன். பட் இதை விட உங்களுக்கு வேறு வழி ஈஸியாக இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்வையை வழங்கியுள்ளது. நான் படித்த புத்தகங்களில் கட்டுரைகள், கதைகள் ஆகியவை என்னை உலகத்தை புதிய கோணத்தில் பார்க்க வைத்தன. நான் அறியாத பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தன. எடுத்துக்காட்டாக நான் படித்த ஒரு புத்தகம். இப்போ இதோட முடியுது பார்த்தீங்களா? அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுங்கள். இதை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எங்கே முடியுதோ அங்கேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல முடியுதுங்களா? இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ அகைன் நீங்கள் வெளியே போயிட்டு அங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் உருவாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் செகண்ட் அண்ட் தேர்ட் சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வார்த்தைக்கு சொல்ல அதை அப்படியே எழுதுகிற மாதிரி வரணும். ஸோ எழுதுகிற மாதிரி வரதுக்கு நம்ம ஒரு அனிமேஷன் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த எல்லா லேயரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த வாழ்க்கை பற்றிய இந்த புதிய பார்வை என்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கைன் மாஸ்டரில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும்னா ஈஸியான வழியாக இருக்கும். இதை தவிர நிறைய பெய்டு வெப்சைட்லாம் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே, லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ நம்ம லிரிக்ஸ் இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டலில் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் எதனா கலர் கொடுத்தா தான் கொடுக்கலாம். அவுட்லைன் எதனா கொடுத்தா தான் கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இது அப்படியே வச்சுட்டு என்னுடைய வார்த்தைகள் கீழே எங்கே வருதுன்றதை நான் பார்க்குறேன். வாழ்க்கையை பற்றிய புது பார்வை. இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரிம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நான் லெஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். எதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதை மட்டும் கட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து தான் வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாழ்க்கையை பற்றிய புது பார்வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய வாழ்க்கையை பற்றிய புது பார்வைன்றதை நான் சொல்லிட்டேன். சொல்லும்பொழுது இந்த லிரிக்ஸ் பார்த்தோம்னா எழுதுன மாதிரி வரணும். இதுதான் தேர்ட் மெத்தடு. இப்போ இந்த ஃபாண்ட் லேயரை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேட், பாப்பு, ஸ்லைட் அனிமேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வைப் டு ரைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். வாழ்க்கையை பற்றிய புது பார்வை. ஓகே, இதை நான் சொல்லும்போது வாழ்க்கையை பற்றிய புது பார்வைன்னு சொல்லிட்டு லெஃப்ட்லேருந்து அழகாக ரைட் பண்ணின்னு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஸ்லோவாக வரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வாழ்க்கையை பற்றிய புது பார்வை.
இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிரிக்ஸை நீங்கள் இந்த அனிமேஷனில் இருக்கிற இந்த ஸ்பீட் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான உங்களோட வார்த்தை வரும்போது அந்த லிரிக்ஸ் வர மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 1.5ல வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். வாழ்க்கையை பற்றிய புது பார்வை. இது கரெக்டாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 1.5 கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்பீட் பண்ணணும். படித்தல் எனக்கு வாழ்க்கையை பற்றி ஓகே புதிய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்வை. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி இவங்க லைன் பை லைனாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற லேயரை நீங்கள் கடைசியாக கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் ஷோ ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அனிமேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் வேறு எதனா ஒரு இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு எதனா மியூசிக்ஸ் எதனா கொடுத்து தந்தால் இந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ லேபிள் இருக்கிற அந்த ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட்டை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணலாம். உங்களால் எந்த அளவுக்கு இதில் இன்புட் போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. எல்லா எடிட்டிங்கும் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பிட் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ரெசல்யூஷன் 1080 இருக்கட்டும், ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா 30 இருக்கட்டும். பிட் ரேட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 80 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ தான் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோஸ் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோஸ்க்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், தம்ப்நெயில் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணணும். ஸோ டைட்டிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் காம்படிட்டர் எப்படி வச்சிருக்கான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி சிமிலராக நீங்கள் மேக் பண்ணி போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் டைட்டில் என்ன வச்சிங்களோ சேம் அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஒரு பேராகிராஃப் மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த டேக்கில் நீங்கள் டைட்டில் கொடுத்ததே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இதை தவிரவும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு மேஜராக இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தோம்னா காப்பிரைட் அண்ட் ரீயூசர் பிரச்சனை தான். இதில் வந்து ஒரு சேனல் பார்த்தோன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ரீயூசர் பிரச்சனைலாம் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. ரீயூசர்னா என்னன்னு பார்த்தோம்னா மற்றவங்களுடைய கண்டென்ட் எடுத்து நம்மளோட யூஸ் பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் வராமல் இருந்திருக்கலாம். பட் மற்றவங்க மெட்டீரியல் யூடியூப்பில் அதிகமாக யூஸ் பண்ண மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ரீயூசர் பிரச்சனை வரும். ஸோ இதுலேருந்து எப்படி கூட நம்ம தப்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீயூசர் பிரச்சனை வராது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காம உங்களோட ஃபேஸை ஷோ பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீயூசர் பிரச்சனை வரும். ஓகே ப்ரோ, ரீயூசர் பிரச்சனை வரல, பட் காப்பிரைட் பிரச்சனை வரலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா கிரியேட்டிவ் காமன்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிக்சல்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சம்டைம்ஸ் நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி தான் நிறைய பேர் பண்ணின்னு இருக்காங்க. பட் அது பார்த்தோம்னா 100% சேஃப் கிடையாது. ஸோ கிரியேட்டிவ் காமன்லேருந்து இது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பிக்சல்லேருந்து கொண்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஓன் டிராயிங்ஸை நீங்கள் உருவாக்கிங்க. கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி அந்த இமேஜஸை நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கான காப்பிரைட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட இன்புட்டை கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம வந்து வீடியோஸை மேக் பண்ணணும். நீங்கள் உங்களோட இன்புட் இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜஸ் எடுத்து ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரீயூசர் பிரச்சனை தான் வரும். உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது, பட் ரீயூசர் பிரச்சனை வரும். அதனால் உங்களுக்கு சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காத பிரச்சனையால தான் அந்த சேனல் பார்த்தோம்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் சேனலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் சேனலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கான மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. பட் இதில் எக்ஸப்ஷனலாக பார்த்தோம்னா நம்ம செகண்டாக பார்த்தா அந்த சேனலில் வந்து பார்த்தோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, பட் அவங்களுக்கான மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. அது எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுத்துருக்கலாம், இப்போ அவங்க கொடுக்காம வெறும் மியூசிக் மட்டும் போட்டுருக்கலாம். அதனால் அவங்களுக்கான மானிட்டைசேஷன் எனேபிள் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் கொடுத்துட்டு போக போக நீங்கள் வாய்ஸ் கொடுக்காம மியூசிக்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டாங்கன்னா ஸோ யூடியூப்பில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் சேனல் மாட்டிக்கிச்சுன்னா உங்களோட மானிட்டைசேஷன் டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாய்ஸ் ஓவர் இல்லை ஃபேஸை ஷோ பண்ணி நீங்கள் வீடியோஸை போட பாருங்கள். ஃபேஸ் காட்டுறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் வாய்ஸ் ஓவருக்கு மட்டுமே கொடுத்து இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. ஸோ எந்த ஒரு கஷ்டமும் படாமல் ஃபேஸை காட்டாமல் சிம்பிளாக பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுலேயும் நிறைய எடிட்டிங் செஷன் இருக்குது. ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஃபேஸை காட்டாமல் போடணும் முடிவு பண்ணிட்டீங்க. இதில் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்களா, அது என்னென்ன கேட்டகரின்னு தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன கேட்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.